ஜெர்மனியில் தாங்கள் ஒரு வேலை செய்கின்றோம் என அறிவிக்காமல் வேலை செய்வோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. ஏனெனில் பலர் தங்களது சட்டப்பூர்வ வருமானத்தை மட்டும் கொண்டு வாழ முடியாத நிலையில் உள்ளனர். இதனால் சிலர் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டே அதனை அறிவிக்காமல் வேலையின்மை சலுகைகளை பெறுகின்றனர். வாடகை, உணவு, கடன் மற்றும் ஏனைய கட்டணங்களை செலுத்த தங்களது சம்பளம் போதுமானதாக இல்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். சட்டவிரோதமாக வேலை செய்வது சட்டத்திற்கு எதிரானது என்றாலும் அது உயிர் வாழ உதவுகிறது என அவர்கள் கூறுகின்றனர். ஜெர்மனியில் ஒவ்வொரு ஆண்டும் 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் சட்டவிரோதமாக வேலை செய்வதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கட்டுமானம், உணவகங்கள், டாக்ஸி சேவைகள் மற்றும் தனியார் வீடுகளில் செய்யும் வேலைகள் ஆகிய பணிகளில் அவர்கள் பெரும்பாலும் ஈடுபடுகின்றனர். இந்த வேலைகளில் சம்பளம் பெரும்பாலும் பணமாகவே செலுத்தப்படுகிறது. இதனை கட்டுப்படுத்துவது கடினம் என்பதால் அவர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கின்றனர். நிறுவனங்களை பொறுத்தவரை சட்டவிரோத தொழிலாளர்களுக்கான வரிகள் அல்லது சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை செலுத்த வேண்டியதில்லை என்பதால் செலவுகள் குறையும் என எண்ணுகின்றனர். எனினும் இதனால் அரசாங்கத்திற்கு பில்லியன் கணக்கான யூரோக்கள் நட்டம் ஏற்படுகின்றது என நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே கட்டுப்பாடுகளை அதிகரிக்கவும் விசாரணைகளை மேம்படுத்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.